பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு பாதுகாவலாய் யார் இருக்கிறார்கள்? நான் தனிமையாய் இருந்து கொண்டிருக்கிறேனே. என் குடும்பத்தார் எனக்கு பாதுகாவலாய் இருக்கவில்லை. என் பெற்றோர் எனக்கு பாதுகாவலாய் இருக்கவில்லை. நான் தனித்து விடப்பட்டவளைப் போல, வெறுமையாக்கப்பட்டவளைப் போல நான் அங்கும் இங்குமாய் ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே. எனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார் என்று தெய்வ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தெய்வம். உங்களை நான் பாதுகாப்பேன், தப்புவிப்பேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 23:1 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீது தேவனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறீர். நான் போகிற இடமெல்லாம் நீர் என்னை சுமந்து கொண்டு போகிறீர், என்னை பாதுகாக்கிறீர், என்னை தப்புவிக்கிறீர். வனாந்தரத்தில் கொஞ்சம் ஆடுகளை என் தகப்பனார் தந்து நான் அதை மேய்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் பயப்படுவது இல்லை, நான் அஞ்சுவது இல்லை, நான் கலங்குவது இல்லை, நான் துவண்டு போவது இல்லை. அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அதனால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆண்டவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டிருக்கிறார். நல்ல பசுமையான ஆகாரங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் என் தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆத்தும தாகத்தோடு இருக்கிறீர்களாம்? உங்களது பசியை ஆற்றுவதற்கு வானத்திலிருந்து மன்னா பொழிந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தையாகிய வசனம் உங்களுடைய செவிகளுக்கு உணவாய், உங்களுக்கு வயிற்றுக்கு போஜனமாய், உங்கள் இருதயத்தை காவல் காக்கக்கூடிய வார்த்தையாய் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன், உரையாடி கொண்டிருக்கிறேன், உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறேன். நீங்கள் என் ஜனம், நான் உன் தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் நல்ல தண்ணீரை கொடுக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில், என் தொழிலின் மேலே, என் புருஷனார் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றி கொடுங்கன்னு எத்தனை பேர் கேட்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய ஆத்துமாவை தேற்றப் போகிறேன். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் உங்களை நான் நடத்தி கொண்டு போகக்கூடிய தெய்வம். நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரது கோலும் தடியும் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளாடி ஒரு மரண பயம் இருந்து கொண்டிருக்கிறதா? நான் மரித்து விடுவேனோ, இந்த வியாதியில் நான் மரித்து விடுவேனோ, இந்த கடன் பாரத்தில் நான் மரித்து விடுவேனோ, ஏதோ ஒரு மரண பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், நீ மரண பயத்தோடு இருந்தாலும் உன்னோடு நான் கூட இருக்கிறேன். உன்னை தேற்றுவதற்கு கோலும் தடியுமாய் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்தி உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறேன். சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவோ? அந்த சத்துருக்களுக்கு முன்பாக, கை சூண்டி பேசினவர்களுக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் போராடினவர்களுக்கு முன்பாக, உன் குடும்பத்தை அழிப்பேன், வெட்டுவேன், வீழ்த்துவேன்னு சொன்னவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை உயர்த்தி காட்டுவதற்கு நான் சித்தம் உள்ளவராய் இருக்கிறேன் மகனே, சித்தம் உள்ளவராய் இருக்கிறேன் மகளே என்று ஆவியானவர்
குடும்பத்தாரோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள நாள் வரைக்கும் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்ந்து தருவேன். அந்த கிருபைகளை அந்த நன்மைகளையும் உன் குடும்பத்தில் ஊற்றி கொடுக்கும் போது ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதில் தேவ மகிமை இருக்கும், தேவ பிரசன்னம் இருக்கும், விடுதலை இருக்கும். அந்த விடுதலைகளை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அந்த பிள்ளைகளை, என்னை தேடக்கூடிய பிள்ளைகளை நான் மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய மேய்ப்பனாய் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து திட்டமும் தீர்மானமுமாய் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே நீர் என்னை மேய்த்து கொள்ளுங்கப்பா, நீர் என்னை மேய்த்து கொள்ளுங்கப்பா, சத்ருவானவன் என்னை கவ்வி பிடித்து கொள்ளாதபடிக்கு நீர் என்னை வேலியடைத்து அந்த பரம கானானுக்குள் கொண்டு போவதற்கு நீர் என்னை மேய்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. தாவீதுக்கு மெய்ப்பனாய் இருந்தது போல எங்களுக்கும் மெய்ப்பனாய் இருந்து எங்கள் வாழ்க்கையை ஒழுங்காய் புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கூட்டிக் கொண்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு விடுவதற்கல்ல, நாங்கள் சோர்ந்து போவதற்கல்ல, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.